ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரத்தம் அதிகரிக்க 6 சூப்பர் ஜூஸ் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யணும்னா முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போதுமான அளவு ரத்தம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேருக்கு சோர்வு, மயக்கம், முகம் வெளுத்து போகிறது, முடி கொட்டுறது இப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் இரத்த சோகை, அதாவது ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரத்தத்தை இயற்கையாகவே அதிகரிக்க உதவுற ஜூஸ் வகைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜூஸ்களை நீங்கள் உங்கள் வீட்டிலையே சுலபமாக ரெடி பண்ணி குடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஜூஸ் என்னென்னா பீட்ரூட் ஜூஸ். ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நினைவுக்கு வர்றது பீட்ரூட் தான். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது ஏன் நல்லது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இரும்பு சத்தும் ஃபோலிக் ஆசிடும் அதிகமாக இருக்குது. அது ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஜூஸ் தயாரிக்கிற முறையை பற்றி பார்க்கலாமா? ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், கொஞ்சமாக இஞ்சி, அதோட எலுமிச்சம்பழத்தை பாதி பழசாறு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நீங்கள் குடிக்கலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஜூஸ் என்னென்னா மாதுளம்பழம் ஜூஸ். மாதுளையில் இரும்பு சத்தை அதிகரிக்கிறது தவிர இயற்கையான டானிக் மாதிரி இது செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். மாதுளையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவி பண்ணுது, சோர்வை குறைக்குது. ஒரு கப் மாதுளம்பழ விதைகளை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி குடிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சோர்வாக இருக்கிறவங்க, அடுத்து பெரியவங்க எல்லாருமே இந்த மாதுளம்பழ ஜூஸை குடிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஜூஸ் என்னென்னா முருங்கைக்கீரை ஜூஸ் தான். இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்தத்தோட களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு வேகமாக உயரும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை அதோட ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு கேரட் கொஞ்சமாக சேர்த்து அதோட தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிக்கலாம். முருங்கைக்கீரையை மட்டும் நீங்கள் அரைச்சி குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அதனால தான் அதோட ஆப்பிள் இல்லைன்னா கேரட் சேர்த்து குடித்தா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடுத்தது பேரிச்சம்பழமும் திராட்சையும் கலந்த ஜூஸ் தான். இது இயற்கையாகவே இரும்பு சக்தி வாய்ந்த ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூஸை ரெடி பண்ணுறதுக்கு 4லிருந்து 5 பேரிச்சம்பழமும் 10 கருப்பு திராட்சையும் ஒரு கப் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டிட்டு நீங்கள் குடிக்கலாம். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு என்ன ஜூஸ் பார்க்க போகிறோன்னா கேரட் ஜூஸ் தான். கேரட், ஆப்பிள் இது ரெண்டும் கலந்த ஜூஸை பற்றி நம்ம பார்க்கலாமா? இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமான ஜூஸும் கூட. இந்த ஜூஸில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, விட்டமின் ஏலாம் ரத்தத்தை சுத்தமாக்க உதவுது. இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கேரட், ஒரு ஆப்பிள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டிட்டு குடிக்கலாம். பாலக்கீரை ஜூஸ். பாலக்கீரை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான இரும்புச்சத்து உணவு. இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜூஸ் இருக்குல்ல, அது இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரையை அதோடையே அரை லெமன் ஜூஸையும் சேர்த்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி ஜூஸாக குடிக்கலாம். இதை குடிக்கிறப்ப கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாமா? இந்த 6 ஜூஸ்களை குடிக்கிறப்ப லெமன் ஜூஸை சேர்த்து குடிக்கணும். இதில் இருக்கிற விட்டமின் சி இரும்பு சத்து உடம்புல உறிஞ்சுறதுக்கு உதவியாக இருக்கும். ஜூஸ் குடித்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது. தினைக்கும் ஒரு ஜூஸ் மட்டும் குடித்தா போதும். எல்லாத்தையும் ஒரே நாளில் குடிக்க வேணாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி குடிங்க. எக்ஸாம்பிளுக்கு திங்கக்கிழமை நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், செவ்வாய்க்கிழமை மாதுளம்பழ ஜூஸை குடிக்கலாம், புதன்கிழமை கேரட் ஆப்பிள் ஜூஸ், வியாழக்கிழமை முருங்கைக்கீரை ஜூஸ், வெள்ளிக்கிழமை பேரிச்சம்பழம் திராட்சை கலந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம். சனிக்கிழமை பாலக்கீரை ஜூஸை குடிக்கலாம். இப்படி குடித்தா ஒரு மாதத்தில் ஹீமோகுளோபின் அளவில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இரத்த சோகை வந்ததுக்கப்புறமா மருந்து எடுத்து அவஸ்தைப்படுறதுக்கு பதிலாக இப்போலேருந்தே இந்த இயற்கையான ஜூஸ்களை குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரியான உணவு, இயற்கையான ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நல்ல ரத்தமும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த வீடியோல ரத்தம் ஊற குடிக்க வேண்டிய 6 ஜூஸ் வகைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த 6 ஜூஸையும் இனிமே வீட்லயே போட்டு குடிச்சு ரத்த சோகைய ஓட ஓட விரட்டுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.